அதாவது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடித்த கதையை நான் உருட்டுவேங்கிறது உலகத்துக்கு தெரியும். ஆனால் தேவையில்லாமல் என் பொண்டாட்டி விஷயத்தில் உருட்டுவேங்கிறதுலாம் அநியாயமான ஒரு பேச்சு. இன்றைக்கி ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடித்த கதையை என் பொண்டாட்டி ஆக்சிடென்ட் ஆனதே பொய்யா. யார்? என் கூட ஒருத்தர் இருக்கா பாருங்கள், கட்டப்பை கவட்ட கருப்பி, அந்த எச்சக்கலை நாதாரி நாய் சொல்லுது, நீங்கள் 2 பேரும் பண வசூல் வேட்டையாடுறதுக்காக உன் பொண்டாட்டியை போய் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நடிச்சுக்கிட்டு வேணும்னே சாயத்தை பூசிக்கிட்டு தையல் போட்ட மாதிரி பேண்டேஜை சும்மா 10 ரூபாய்க்கு வாங்கி ஒட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் பேசி வச்சு போய் ஒரு நாடகத்தை போட்டு வசூல் வேட்டையை போடுறதுக்காக நீங்கள் ஏமாற்றி ஒரு சகோதரிகளையும் ஒரு மாப்பிள்ளைகளையும் ஏமாற்றி நீங்கள் பணத்தை வாங்கி அதில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ரம்ஜானுக்கு நீ பணம் கேட்டு கேட்டு பார்த்த, யாருமே பணம் போடலை. அதனால் உன் பொண்டாட்டியை ஆக்சிடென்ட் ஆன மாதிரி போய் ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டு அது மூலயமா வசூல் வேட்டையாடி அதில் நான் என் பிள்ளைகளுக்கும் என் பேரனுக்கும் எனக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கு நான் இந்த வேலையை பார்த்துருக்கேன். நான் எவ்வளோ பெரிய ஒரு எச்சக்கலத்தனமாக இருக்குது இந்த பேச்சு. எனக்கு உண்மையிலே சொல்கிறேங்க, இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேங்க. இதுதான் இந்த வீடியோவோட சரி. நேராக கிளம்பி என் பொண்டாட்டியை பார்க்க போகிறேன். இவ சொல்லிட்டால, என் பொண்டாட்டிக்கு ஏற்பட்ட காயங்கள்லாம் பொய், சும்மா நாடகம் போடுறீங்க, லிப்டிக் எடுத்து கன்னத்தில் தடவிக்கிட்டு அப்படியே அடிபட்ட மாதிரி நடிக்கிறீங்க. ஒருத்திக்கு உண்மையான அடிபட்டதுக்கும் போலிக்கு வித்தியாசம் இல்லையா? இவ்வளோ மாதிரியா குடிச்சிட்டு வயிறு வலின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி நாடகம் போட்டது. அப்புறம் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனே ஆகாமல் எனக்கு நீர்க்கடுப்பு, யூரின்லேருந்து ரத்தமாக வருதுன்னு சொன்னது. நான் என்ன யூரினை பிடிச்சி பார்த்தேனே அதில் ரத்தம் இருக்கா இல்லை ரத்தம் இல்லாமல் இருக்கான்னு? நீ சொன்னதை நான் நம்பினேன்ல. கூட வந்தவன் நீ ஒரு வப்பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு உனக்காக ஆஸ்பத்திரியில் போய் ட்ரிப்ஸு ஏற்றி செலவு பண்ணது நான். இனி போகிற போக்க பார்த்தா என்னமா சொல்லுவா? எனக்கு சுகரே இல்லை, எனக்கு டிபியே வரல, எனக்கு வியாதியே இல்லை, இதையெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லி மக்கள்கிட்ட வசூல் வேட்டையாடினேன்னு சொல்லுவாள். அடுத்து அதே மாதிரி என் கையால் 3 வேளை சோறு திங்கணுங்கிறதுக்காக இவன் நாடகம் போட்டு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறான் அப்படிம்பா. அடுத்து இதுக்காகவே இவன் வீட்டுக்கு நான் இனிமேல் போக போகிறது இல்லைங்க. இதை நான் உறுதியாக தான் சொல்கிறேன். ஏன்னு கேளுங்க, எதில் வேணாலும் பழி போடலாம். ஒருத்தவங்க முடியாமல் இருக்கிறத, ஒரு ஆக்சிடெண்ட் ஆனவங்களை எனக்கு அந்த நேரம் கிளம்பி 11 மணிக்கு மேலே போய் என் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு, சரி 108 ஆம்புலன்ஸுக்கு தெரியாதா அது உண்மையான காயமா இல்லை பொய்யா இவங்க நடிக்கிறாங்களா அப்படின்னு தெரியாதா? இல்லை என் மயங்களுக்கு தெரியாதா? சரி என்னைய சொல்கிற, என் பொண்டாட்டிக்காக நான் போய் உன் பேச்சுக்கே வர்றேன். நான் என் பொண்டாட்டிக்கு சும்மா நான் நடித்து கூட்டு போனேன்னு நீ சொல்கிறேங்கிறதே வச்சுக்கிடுவோம். நாங்கள் 2 பேரும் பண வேட்டையாடுறதுக்காகவோ இல்லை வசூல் வேட்டைக்காகவோ இல்லை அவளை ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டு காசை வாங்கணுங்கிறதுக்காக செய்கிறோம்னு நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கிடுவோமே ஒரு பேச்சுக்கு. ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மையிலே சுமிக்கு இது என்ன போட்டால் வரமாட்டேங்குது, எங்கள் அம்மாவே அடம் பிடிக்குது பாரு. எங்கள் அம்மாவுக்கு இருந்தாருங்க, சுமிக்கு உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே ஆணைய தலையிலையும் அந்த நெத்தியில் வீங்கினதும் அந்த கண்ணில் பட்ட அடியும் அவளுக்கு அந்த இடுப்பில் அந்த கிட்னி கிட்ட ஆனதும் அதுக்கப்புறம் கீழே யூரின் போகிற இடத்துக்கு மேலே அங்கே அடிபட்டதும் எல்லாமே உண்மை. இதுக்காகவே நான் இப்போ அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னா, இவளை நான் சொல்கிறதெல்லாம் உண்மையிலே சுமி அடிபட்டது உண்மைங்கிறத நம்புறதா இருந்தால் அவளுடைய ரிப்போர்ட் இருக்குல்ல, தலையை எடுத்த ஸ்கேன் எடுத்த ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் இதை முதல் வந்ததை சொல்லி முடிச்சுக்கிறேன். எனக்கு படபடப்பாக வருது. ஏன்னா என்னை இப்படி அபாண்டமாக பழிய போட்டவங்க முன்னால் நான் நல்லவே உண்மையானவேங்கிறத நான் நிரூபித்தே ஆகணும். அதுக்காகவே சொல்கிறேன், பண வசூல் வேட்டையாடுறதுக்கு நானும் சுமியும் வேணால் நாடகம் போடுறோன்னு வச்சுக்கிடுவோம். என் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? என் பிள்ளைகள் வந்தாங்கல்ல, என் பையனோட ஃப்ரெண்டு வந்தான்ல, அது போக அச்சு வந்தான்ல, என் மூத்த பையன் வந்தான்ல, அவன் ஃப்ரெண்டு வந்தான்ல, எல்லோரும் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தமே அது பொய்யா? இல்லை அங்கே அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு என் பிள்ளைகளை பார்த்துக்கங்க, அவங்களுக்கு நீங்கள் தாங்க, என் உயிர் பொழைக்குமோ பொழைக்காதாங்கிறது மனசு கஷ்டமாக இருக்குங்க, கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சுமி அழுத கண்ணீர் பொய்யா? இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா? இதில் அவங்களும் கூட நாடகம் போட்டு என்ன சொல்கிற, நீங்கள் நாடகம் போட்டு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி காட்டி அதில் பண வசூல் அந்த வண்டிக்காரங்கிட்டையும் வாங்கி, இது போக நீங்கள் இருந்தால்கிட்டையும் உங்களை நம்பினவங்களை பூரா ஏமாற்றி அதில் நீ வசூலாடி இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாளே, நாக்கு மேலே பல்லு போட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நேராக சுமி வீட்டுக்கு போகிறேன். அவகிட்ட இருக்கிற அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்து உங்கள் முன்னால் காட்டுறேன். அதுக்கப்புறமாவது இல்லை நான் என்ன சொல்கிறேன், வர வர இவ பேசுகிறது எல்லாமே மக்கள் உண்மை நினச்சிக்கிறாங்களாம். இவ சொல்கிறா, நான் சொன்னால் மக்கள் நம்புவாங்க, நீ பேசுகிறது பூரா உருட்டு, உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க, என்னையை நம்புவாங்க அப்படிங்கிறா. நம்புறதை தான் நம்புவாங்க.
ஒருத்தி கண் முன்னால் ஆக்சிடெண்ட் ஆகி 80 பேர் வந்து கமெண்ட் போடுறாங்க. எவ்வளோ பேர் எனக்கு ஃபோனில் விசாரிச்சிருக்காங்க. அவ்வளோ பேரையுமா நான் ஏமாற்றுவேன்? என் பொண்டாட்டிக்கு அடிப்பட்டது பொய்ன்னு சொல்லி போலியாக ஏமாற்றி அந்த காசை வாங்கி நான் தின்னேன்னா அந்த காசை எனக்கு செமிக்குமா? இல்லை என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைகளுக்கு தான் அதை ஒத்துக்கணுமா? இல்லை என் பேரன் அழுகையெல்லாம் பொய்யா? அத்தம்மா உங்களுக்கு காயமாக இருக்குது, மருந்து இல்லை. நேற்று கூட கோவை கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி ஆயின்மெண்ட் எழுதி வாங்கி இன்னும் கூட வாங்கிட்டு போய் கூட கொடுக்கல. அப்போ எல்லாமே பொய்யா? வார்த்தைகள் அளந்து பேசணும் சூர்யா. உனக்கு ஒரு அளவு தான் நான் சொல்லுவேன். காலையில் கூட அந்த வீடியோ போடும்போது கூட அவளை ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ அதிலே வச்சு சிகப்பு விளக்குன்னு சொன்னதுக்கு பழக்கம் புத்தி பரம்பரை புத்தின்னு சொன்னதுக்கு என்ன வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி என்னை நக்கல் பண்ணுறியான்னு சொல்லி அப்போவே சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் என்கிட்ட சொல்கிறா, நீங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க, எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாற்ற முடியாது, உண்மையிலே அவளுக்கு காயம் ஏற்பட்டுச்சா எங்கே சிரிக்காமல் சொல்லு அப்படிங்கிற என்னையவே. அதுக்கு தான் எங்கள் அம்மா போட்டாவை எடுத்து நான் இப்போ சத்தியம் பண்ணி உங்கள் முன்னால் காட்டினேன். நான் என்ன சொல்கிறேன்னா, பழி போடு, அவதூறு பரப்பு, ஒரு அளவு தான். இப்போ நீ இப்படி பண்ணனா இப்போ நாளைக்கு எனக்கோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? அப்போ சூர்யா சொல்கிறது தான் உண்மை, நானும் சுமியும் வந்து பேசி இந்த மாதிரி சொன்னதெல்லாம் பொய் நாடகம்னு போயிருமா இல்லையா? அடுத்தவங்க உயிரில் விளையாடாத. அவள் வாழ்க்கையை தான் இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறா. இப்போ அவளுடைய உயிர் மேலேயும் நீ விளையாட ஆரம்பிக்கிற. எனக்கு இதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சுங்க. நான் கிளம்புறேன். நான் இனிமேல் சூர்யா வீட்டுக்கு நான் போகிறது கிடையாது. அவள் இதுக்கு மன்னிப்பு வீடியோ போடணும். மன்னிப்பு கேட்டு நான் சொன்னது பேசுனது தப்பு தான், இனிமேல் இந்த மாதிரி வார்த்தைகளை நான் யூஸ் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், சுமி நீ என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேர்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கணும், என் பிள்ளைகள்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இதில் என் பிள்ளைகளையும் அவள் இழுத்துருக்கா. எல்லாருமா குடும்பமாக சேர்ந்து நாடகம் போட்டிருக்கீங்க பண வசூலுக்காகன்னு சொல்லி இப்போ இழுத்து வச்சுருக்கா. இது தப்பு. இதை நான் முழுக்க கண்டிக்கிறேன். இனிமேல் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி தான் பேசுவார், அப்புறம் போய் அங்கே கவட்டையே கதி அவ குணா குகையில் போய் சரணம் அடைவார் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்காதீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் இந்த விஷயத்தில் இதில் நோ காம்ப்ரமைஸ், நான் விட்டு கொடுக்குறது ஐடியாவே கிடையாது. என்னையே பழி போட்டால் கூட பரவாயில்ல. சரி நான் கேட்குறேன், அப்படிலாம் பழி போட்டு இதில் இவளுக்கு என்ன தெரியுமா இப்போ வருத்தம்? இந்த காசை வாங்கி என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டேன்ல, இப்போ தான் எனக்கு புரியுது எதுக்காக இவ வந்து இது போலியாக ஆனது, எதுக்காக வந்து இது உண்மை இல்லைங்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து பேசி இவ வேறு மாதிரி கொண்டுட்டு வர்றானா. எப்பயுமே என்ன பண்ணுவேன், ஒரு ரம்ஜானுக்கோ இல்லை பக்ரீத்துக்கோ ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வசூலானா இவகிட்ட தான் போய் கொட்டுவேன், இவ கவட்டையை தான் நெப்புவேன், எல்லா காசும் இவகிட்டே கொடுப்பேன். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டேன், மனசாட்சிப்படி சுமி அடிபட்டதுக்கு இந்தாப்பா எனக்கு 10 காசு வேணாம், என் காசும் நான் சில ரூபா வச்சுருந்தேன் அதையும் போட்டேன், எல்லோரும் கொடுத்த காசையும் போட்டேன், மொத்தமாக செலவு பண்ணிட்டு மீதி காசையும் வரவான காசு இருக்குது பார்த்தீங்களா அதையும் அவகிட்டே கொடுத்துட்டேன். யார்கிட்ட? சுமிக்கிட்ட. இவகிட்ட நான் கொடுக்கலையில, 1 ரூபா கூட கொடுக்காம எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டேன்ல. என்கிட்ட வந்தவனே கேட்டா, இவன் எவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நானும் உண்மையை உடச்சி விடணும்ல. சரி ரைட்டு போனேன் வந்தேன் ரைட்டு, எம்புடு காசு செலவு பண்ண எம்புடு காசு மிச்சம் வச்சுருக்க, எனக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி இவன் கேட்டா. உனக்கு இதில் நான் என்ன கொண்டு வரணும், உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? நீயே அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடந்த, நீ ஆஸ்பத்திரியில் கிடந்திருந்தேன்னா உன் விழுதுகள்கிட்ட பேசி உனக்கு முடியலன்னு சொல்லி நான் கேட்க போகிறேன். அப்படி கேட்டாலுமே உனக்காக யாரும் 10 காசு கொடுக்கறதுக்கு தயாராக கிடையாது. சுமிங்கிறதுனால இறக்கப்பட்டு ஒரு 4 பேர் 4 பணம் கொடுத்தாங்க, அதை வாங்கி அவகிட்ட தான் கொடுக்க முடியும். அவள் அடிபட்டு ரத்தம் சிந்துவா, அந்த காசை வந்து உங்ககிட்ட நான் கொடுக்கணுமா? இதுதான் நான் கேட்டேன். இதனால தான் பிரச்சனை ஆரம்பமாச்சு. இப்போ ஓப்பனாகவே வந்து நான் பகிரங்கமாக மக்கள் முன்னால் நீங்கள் போட்டது நாடகம்னு சொல்லப்படுன்னு சொல்லி இப்போ நடந்த விஷயத்த நடக்காத மாதிரி திருச்சி பேசிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் இவ கூட நான் வாழலாமா? இவளுக்கு எதுவும் நான் செய்யலாமா? சரி இவ கேட்குறாளே என் பொண்டாட்டி காசை கொடுன்னு கேட்குறாளே, இவளுக்காக நான் என் ரத்தத்தை சிந்தி தினம் என்னை மாமாக்காரன் புரோக்கரும் என்னென்னமோ பேசுகிறாங்க, அதில் வர்ற வருமானத்தை தானே தினம் கொடுக்குறேன், அதில் தானே நகை நட்டு வாங்கி போடுறேன், அதில் தானே இனிமேல் வீடு வாசம் வாங்க போகிறேன், நிலப்பழம் வாங்க போகிறேன், எல்லாமே வந்து நான் கொடுக்குறேன்ல. கேவலம் இந்த பிச்சை காசுங்கிறத விட அவங்க அடிபட்ட காசு, அந்த காசை போய் வெக்கம் இல்லாமல் இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்லங்க, சோத்துலங்கிறேன் நரகல்ல காசு கிடக்குன்னு சொன்னால் அந்த காசை கூட கழுவிட்டு எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்குருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கேரக்டர் தான் இவ கேரக்டர். எதில் அதாவதுங்க ஒரு அவமானத்துலேயும் அசிங்கத்துலேயும் ஒரு கஷ்டத்துலேயும் இருக்கிறவன்ட்ட
இதில் வந்து காசை கொடுன்னு கேட்குறது அவனுடைய இதயத்தை வந்து எவ்வளோ பாதிக்கும் தெரியுமா? எனக்கு நேற்றுலேருந்து அப்படியே ரத்த கொதிப்பு, நேற்றுலேருந்து பிபி ப்ரெஷர் எல்லாம் ஏறி போய் உட்காந்துருக்கேன். இந்த விஷயத்தை நான் இன்னும் சுமிக்கிட்ட சொல்லலை. சொன்னேன்னு வைங்களேன், இவளை காரி துப்பி இவன் மூஞ்சியில் கறியை பூசுறேன். இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சுமி தான் கூப்பிட்ருக்கு, பார்க்குறேன், வெயிட் பண்ணுங்கள். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு ஏறு. எப்பா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அது உண்மையிலே ஆக்சிடென்ட் ஆகலையா? நீயா வந்து சும்மா லிப்டிக்கு கலர் பொடி இருக்குல்ல, அதை எடுத்து நீ நெத்தியில் பூசிக்கிட்டியா? கண்ணுக்கு கீழே நீயா வந்து காயத்தை ஆனா மாதிரி அப்படியே மேக்கப் போட்டுக்கிட்டியா? அடிபட்டதுன்னா பொய்யா கட்டப்பை கருப்பி சொல்கிறா? ஆ, நம்ம 2 பேரும் நாடகம் போட்டு பண வசூல் வேட்டையாடணுமா? சரி சரி சரி, வேட்டையாடி இவ கையில கொடுத்துருந்தா நல்லா அது கமுக்குன்னு வச்சிருப்பா. கரெக்ட், சொல்லு. எதுவும் ஆடாதனால அவ பேசுறா, வேற ஒண்ணும் இல்ல. இருங்க விடுங்க, இப்ப இதெல்லாம் லிப்டிக் தானே சொன்னா. சரி, நான் கேட்குறேன், அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு, ரத்த பரிசோதனை, அதெல்லாம் பொய்யா? சரி சரி சரி, இல்ல 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 இருக்கட்டும், இதெல்லாம் உண்மைன்ற ஆண்டவன் அதுக்கு நிரூபிப்பேன். இதை விட ஒரு காயமானவங்கள காயம் இல்லைன்னு பொய் சொல்றாள்ல, அதான் அப்ப உண்மையிலே வந்து இதே காயம் அவளுக்கு ஏற்படுமா ஏற்படாதா? நான் சொல்ல மாட்டேன்ல. நீ அதான் உன் பெருந்தன்மையான மனசு, நீ நல்லவ. நீ உனக்கு அடிபட்டதை ஒருத்தி பொய்ன்னு சொன்னாலும் அதை நீ என்ன சொல்ற பத்தியா? சரி போனா போதுங்க, அவ ஏதோ நல்லா இருந்துட்டு போட்டுங்க, ஆண்டவன் பாத்துக்கிறேன்னு சொல்ற பத்தியா? அதுதான் ஏன் பொண்டாட்டி. இல்ல 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 இல்ல, நான் அந்த அளவுக்கு பெருந்தன்மையா நினைக்கல. நான் அமைதியா இருந்தேன்னா ஆண்டவன் அங்க செயல்படுத்துவான். அதைத்தாப்பா சொல்றேன். உனக்கு ஒருத்தி கெடுதல் நினைச்சாலும் அவன் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறீல. நான் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறேன், நீங்க அங்க இருக்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்லுவேன். ஓ, அவ கூட போய் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா எனக்கு அது சேர்ந்து ஆகுங்கிறியா? ஆமா. நான் அவளை ஒரு பக்கமா சைடுல கோர்த்து விட்டுறேன். இல்ல இல்ல, அவ அப்படிலாம் அங்கே ஆண்டவே இருக்கான். ஏதாவது ஒன்று ஆனாலும் எனக்கு ஒரு சிறு காயம் கூட ஆகாதுப்பா, அவளுக்கு தான்ப்பா எல்லாம் ஆகும். உங்களுக்கு தாங்க பெருசா ஆகணும், எனக்கு எதுக்கு ஆகணும்? ஆனாதாங்க அவன் உங்களை வச்சு பாக்குறாளான்றது தெரியும். ஓ, எனக்கு ஏதாவது ஒன்று பெருசா ஆகணும், அவ என்னை அந்த வீட்டை விட்டு துரத்தணும், நீ எனக்கு பணிவிட பண்ணணும், கணவனை காப்பாற்றணும், அந்த பாக்கியம் உனக்கு வேணும். பாக்கியமா? ஆமா, ஒரு கணவன் அடிபட்டு வீட்டில் படுத்து கிடந்தா அவனுக்கு பீமூத்திரம் அள்ளி போடுறது ஒரு பெரும் பாக்கியம் தானே. எது பாசம் எதுன்னு அப்பதான் உங்களுக்கு விளங்கும், அதுக்கு சொல்றேன் எருமை. இல்ல இல்ல, நான் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் கேட்க வேண்டியது இருக்கு. சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒன்று ஆகி எதுவுமே ஆகாம சப்போஸ் நான் படுத்துடுறேன், படுத்த படுக்கையா என்னை அவன் 108 ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டுறா, நான் நம்ம வீட்டுக்கு வர்றேன், என்னை பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? பார்க்கத்தான் வேணும். இதுதான்டா என் பொண்டாட்டி. மாட்டீங்களான்னு கேட்கவே கூடாதுங்க. அங்க நீங்க கிடக்குறீங்கன்னு அவ வீடியோ போட்டாலே நாங்க வந்து கூட்டு வந்துருவோம். நீ இவ்வளவு பாசம் என் மேல வச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா, உண்மையிலேயே சொல்றேன். நீ அடிப்ப போடாதப்பா, நீ அடிக்கலப்பா. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்க என்னை பார்க்க மாட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பணத்தை பூரா சம்பாரிச்சு அவகிட்டே கொடுக்குறேன். இல்ல பாப்பேன்ற உங்களுக்கு நம்பிக்கை இருக்க போய் இப்ப வரைக்கும் எத்தனையோ வீடியோ பேசிருக்கீங்க. கட்டப்பை கறிக்கு கடைசி கபர்ஸ்தாங்குழி போற வரைக்கும் நீ பாப்பாட்டு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அங்க நிக்கிறோம்ல நாங்கெல்லாம். அவ பார்க்க மாட்டாப்பா, நீ தாப்பா பாப்ப. நான் என்கிட்ட வருமானமே இல்லைன்னாலும் நான் வெறும் ஆளா அம்மனக்கட்டையா வந்தாலும் என்னை நீங்க வச்சு பாப்பீங்கப்பா. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? சொல்லுப்பா. எங்கிட்டோ இருக்கிறதுக்கு வீடு வாங்கி வாசம் வாங்கி கொடுக்காம வந்துட்டாத்தே அதையும் பாப்பேன். வீடு வாசம் வாங்கி கொடுக்காம வரவா? நீ இடம் வாங்கி போட்டேன், நான் கட்டிட்டு கிரகப்புரசம் வச்சுட்டு தேனை வருவேன்டானா நான் கண்டிப்பா உங்களை பார்க்கவே மாட்டோம். ஏப்பா அப்ப அவளுக்குன்னு ஏதாவது ஒன்று நான் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. சரி, அவ யாரு உங்களுக்கு? என்னை நம்பி வந்தவ. அவ எத்தனை பேரை நம்பி இருக்கிறா? என்னையே தான் இப்போதைக்கு நம்பி இருக்கா. நம்பி வந்தா எல்லா பையிலையும் நம்பி சிங்கப்பூருக்கு போயிருக்கா, எல்லா பையிலையும் நம்பி கத்தாருக்கு போயிருக்கா, எல்லா பையிலையும் நம்பி திருச்சிக்கு போயிருக்கிறா. இதுல மாட்டுனவே நீங்க இதை ஒன்னேத்த ஒருத்தவங்க போட்டானே, அவ 2 இட்லிக்கும் 1 வடைக்கும் முடிஞ்சு போச்சு அவளுக்கு சோழிட்டு. கோட்டருக்கு கோழி பிரியாணி முடிஞ்சு போச்சே மாமா. 2 இட்லிக்கு 1 வடைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனா? எவன் சொன்னது அப்படி நாக்கு மேல பல்ல போட்டு?
நேத்து ஒருத்தன் கமெண்ட் போட்டேன். சரி. சுப்பு வந்து அந்த அளவுக்கு ஒருத்து இல்ல, 2 புரோட்டா ஒரு சிக்கனுக்கு முடிஞ்சு வச்சு சோழி ஒரு கோட் இருக்கு. என்ன இதெல்லாம் அவளை அவமானமா பேசாதப்பா. கூட இருக்கிறவள பேசினா எனக்கு வலிக்கும்பா. ஏன்பா கட்டுனவள நீ எடுத்து கண்டென்ட் போட்டு பேசுறப்பா, அப்பெல்லாம் வலிக்காதப்பா. சரி, இப்ப நான் கேக்குறது அந்த காயங்கள் உண்மையா பொய்யாங்கிறத நம்ம நிரூபிக்க வேண்டிய நேரம். அதெல்லாம் நிரூபிக்க நம்ம உண்மையானவங்க உத்தமங்கிறத நம்ம மக்களுக்கு வெளிக்காட்டணும். நான் கிளம்பி வர்றேன். இனிமே அவ வீட்டுக்கு நான் போக மாட்டேன். வாய மூடுங்க. நான் நிஜமா எனக்கு வலிக்குதா, நான் வேதனையோட இருக்கேன்னு என் உறவுகளுக்கு தெரிஞ்சா போதும். உங்க ஆளுகளுக்கு எல்லாம் புரியணும் அவசியமே இல்லை. உறவுகள்ங்கிற வார்த்தை என்ன வரலன்னு பார்த்தேன், வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப சந்தோஷம். சரி, நான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு, அந்த பிளட் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வை. நம்ம 2 பேருமா சேர்ந்து அவன் முகத்திரையே கிழிக்கிறோம், அவளை புலந்து கட்டுறோம். அவெல்லாம் அவ புருஷனை ஒரே ஒரு தடவை இவளுக்கு ஐ லவ் யூ சொல்ல சொல்லுங்க. இவ எல்லாருக்கும் ஐ லவ் யூ சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாலா புருஷனை ஏலே ஏலே கட்டப்பைய கருப்பி கருவாட்டு கருப்பி ஐ லவ் யூ வாடி அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. உனக்கு எவன் இந்த மாதிரி பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்? நான் எவ்வளவு சீரியஸா பேசுறேன். நீ இப்படிலாம் சிரிச்சேன்னா உன்னை எவனாவது நம்புவானா? அப்ப உண்மையிலே இந்த அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகல போல, அதுதான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு மாயலா இல்லையா? அதெல்லாம் இல்ல இல்ல, அவ ஜெயிச்சா மாதிரி ஆயிராதா? நான் துன்பப்பட்டாலும் என் வலிக்குள்ள எனக்கு வேதனைகள் இருந்தாலும், உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்குது. அது என் உறவுகளுக்கு தெரியும். நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்களேன். 2வது தடவை உறவு. நேத்து வந்து லைவ் 10 மணி லைவ்ல ஒருத்தவன் சொல்றேன், சுமிமாவுக்காக இந்த பாட்டை பாடுங்கன்னு இப்ப சொல்றான். ஆமா. அப்ப என்ன பாட்டு? என்னமோ ஒரு பாட்டுல ஏதோ ஒரு பாட்டு, பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா. அதுக்கு இந்த பாட்டை நான் வந்து நான் சுமிக்காக பாடல, எனக்கு பிடிக்கும் அதனால பாடுறேன். ஏங்க இவளுக்கு போய் பயந்துக்கிட்டு ஒரு பாட்டு? அவளுக்கு பயந்து இல்லப்பா, நம்ம குடும்ப பாட்டு வந்து ஒரு சந்தன காட்டுக்குள்ள, அதுதான் நம்ம பாட்டு. அந்த பாட்டை பாட சொன்னதுக்கு நீங்க பாடாம அவளுக்காக ஒரு பாட்டை பண்ண, ஊரார் ஒதுக்கி வச்ச கூத்தியா சிங்கப்பூர்ல நீயும் பாத்தியா, அவதானே என்னாலும் என்னோட வப்பாட்டி ஊர்கூட்டி வப்பேனே மக்கள் முன்னிப்பாட்டி. இந்த பாட்டை பாடுறீங்க? ஏப்பா வாய மூடு குரங்கு, தேவையில்லாத வார்த்தையை விடாத. அப்புறம் அவ உட்காந்து கிழிச்சுக்கிட்டு இருப்பா. அவ என்ன யாரு அவ கிழிக்கிறதுக்கு? 5 ரூபா தாளு. சரி, நான் கிளம்பி வர்றேன். வழக்கம் போல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. சோரட்டி, மாங்காய், ஈரல், கல்லீரல். தெரியுமா இப்ப பாடுனே? ஏன் பாடுன? இனிமே அந்த பாட்டு பாடும் போதெல்லாம் இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரணும். வரும் வரும் வரும், நல்லா வரும். அங்க போனா எனக்கு விளக்கமாறு தான் வரும். வாய மூடு. நீங்க ஆம்பளை தானே? ஆம்பளை தான். இப்ப கொஞ்சம் கம்மியான ஆம்பளையா இருக்கேன். பழைய ஆம்பளை. பழைய மார்க்கெட்டு சிக்கன் தரா. எந்திரிச்சு வரவா? எனக்கு ஒருத்தி எந்திரிக்கவே மாட்டேங்குதுங்கிற. நான் எங்கிட்ட மார்க்கெட் சிக்கன் தரா எந்திரிக்கிறது? அவளுக்கு எந்திரிச்சா என்ன, எந்திரிக்காதுன்னா என்ன? அவளுக்கு தேவை பணம் தாங்கிற. அவ்வளவுதான். அப்பதான் புரியுதா? சரி விடு, நான் இன்னையோட நான் கிளம்புறேன். அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அவன் ஒரு டம்மி பேபின்னு உங்களுக்கு தெரியலையே? உங்களுக்கு தெரியல? எனக்கு எல்லாம் தெரியும். நான் நேரா வர்றேன், நேரா பேசிக்கிறலாம். சரியா? இப்ப எங்க இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா வீட்டுல இருக்கேன். நான் வர்றேன். வீடியோ இந்த போட்டு முடிச்சிட்டேன், வர்றேன். பார்த்துக்கங்கடா. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. கிளம்பி போகிறேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணால் இங்கே இங்கே என்ன கிளி விழுக போகுது, அங்கே என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அவளை கேட்காம இந்த வீடியோவை நான் எடுத்துட்டேன் ஓப்பன் ஸ்பீக்கரில் போட்டு. இவளை கேட்காம இதை போஸ்ட் பண்ணுறேன். என்ன நடக்க போகுதுங்கிறத மத்தியானம் காட்டுறேன். ஆனால் ரிப்போர்ட்டோடு வருவேன். கரெக்டாக என்னென்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அது பிளட் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்போயாவது என் குடும்பம் உத்தம குடும்பம், காசுக்காக ஆசைப்படாதவங்கிறத நீங்கள் நம்புங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.